இன்றைக்கு உடல்நலம் குறித்த எல்லா விஷயங்களிலும் முதலில் மனம் நலமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமான விஷயமாக ஏற்படுகிறது. நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு மருத்துவமனையில், நான் ஒரு மருத்துவனாக இருக்கிறனால நிறைய நோயர்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவர்களை எனக்கு 20 வருடமாக தெரியும். அந்த அம்மா ரொம்ப மனக்கலக்கத்தோடு தன்னுடைய பெண்ணை மருத்துவம் பேசுவதற்காக வந்திருக்காங்க. அந்த பெண்ணை கூட்டு வரல. வந்த உடனே எனக்கு ரொம்ப நாளாக தெரியுங்கிறதுனால அந்த பொண்ணு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. என்னம்மா எப்படி படிக்கிறாங்க அப்படின்ன உடனே சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய கண்கள் கலங்கிருச்சு. அதுக்கு தான் டாக்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னா, மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பெண் குழந்தை. அந்த அம்மா சொல்கிறது என்னென்னா, தூங்கவே மாட்டேங்கிறா டாக்டர், கொஞ்சம் அவளுடைய பேச்சில் நிதானம் இல்லை, எதற்கெடுத்தாலும் மிக மிக கோபமாக பேசுகிறாள், எல்லா பேச்சிலும் இடையில நான் வேணா செத்து போட்டான்னு எனக்கு தோணுது, மேலேருந்து குதிச்சிடவான்னு தோணுது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி கலங்கி போய் நின்றார்கள். அந்த பெண், அந்த குழந்தை படிக்கிறதுக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஒரு நடுத்தர வசதி குறைவான இடத்திலிருந்து படிப்பு ஒன்றையே பிரதானமாக வைத்து ஒரு கல்லூரியில் இடம்பெற்று அந்த இருக்கக்கூடிய குழந்தை இன்றைக்கு உளவியல் ரீதியான ஒரு சிக்கலில் இருப்பது போல தோன்றுகிறது என அந்த தாய் தெரிந்து கொண்டு, நான் என்ன செய்ய வேண்டும், அந்த குழந்தையை எப்படி, என்ன மருத்துவத்தை எடுத்துகிட்டு போகணும், வேறு ஏதாவது உங்கள்கிட்ட சித்த மருத்துவத்தில் ஏதாவது பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது கவுன்சிலிங் கூட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நிற்கிறாங்க. படிப்பு இருக்கிறது, வசதி இருக்கிறது. இன்றைக்கி அந்த குழந்தை படித்து முடித்தா சமூகத்தில் ஒரு பெரிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய வீட்டில் மனம் அந்த குழந்தைக்கு பாதிப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி உளவியல் சிக்கல் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வு குறிப்புக்கிட்டே இருக்குது. ஆண் பெண் 2 குழந்தைகளை கம்பேர் பண்ணால் பெண் குழந்தைகள் சற்று கூடுதலாக உளவியல் சிக்கலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சிக்கலை எல்லாம் பார்க்கும்போது அதுக்கான தீர்வு, அதுக்கான மருத்துவம், அதுக்கான ஆலோசனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வராது தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்முடைய உளதிடமோ ஒரு தெளிவான புரிதலும், நம் சமூகம் எத்தனை விஷயத்தை குடும்பத்தின் மூலமாக, கல்வியின் மூலமாக, பழக்க வழக்கங்களின் மூலமாக, உணவின் மூலமாக பல்வேறு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்ததை படு வேகமாக இழந்து வரக்கூடிய சமூகமாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உடல் நலம் குறித்து, நம்முடைய உணவு நலம் குறித்து பேசுவதற்கு முன்னாடி நம் உள்ள நலம் நலமாக இருக்கணும், நம் வாழ்வியல் நலமாக இருக்கணும், நம் மனம் செம்மையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, என்ன தலைப்பில் பேசலாம் என்று கேட்டபோது நான் உடனடியாக மனதில் பட்டது, இன்றைக்கு எல்லாமே இயல்பில் இல்லாமல் கூடியும் குறைந்தும் இருப்பது போன்ற ஒரு உணர்வில் இருக்கிறோம். உணவாக இருக்கட்டும், வாழ்வியலில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு இயல்பு என்கிற நிலையிலிருந்து இல்லாமல் ஒன்று கூடியோ இல்லை மிக குறைந்தோ இருக்கக்கூடியதுதான் இன்னைக்கு பெரிய சிக்கலுக்கு பேராதாரமாக இருக்கிறது. பெரிய அளவில் இன்றைக்கு உணவு சீரழிந்திருக்கு. கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதை பற்றி பேசி 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 ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியாக குப்பை உணவுகள் பெரு வேகமாக கொண்டிருக்கும் போது அன்றைக்கு முதல்ல கொக்கோ கோலா, பெப்சி வந்துச்சு. வந்தப்போ அன்னைக்கே கூச்சலிட்டோம், வேண்டாம், இது நமக்கு தேவையில்லை. ஒரு விளம்பரம் வந்தது. நான் படித்து முடித்து கல்லூரியிலும் படித்து சித்த மருத்துவம் படித்து முடிச்சுட்டு பயிற்சிக்காக வந்த புதுசில் அன்றைக்கு தொலைக்காட்சியில் பார்த்த விளம்பரம் இன்றைக்கும் மனசில் ஞாபகம் வருது. கொக்கோ கோலாவினுடைய உயர்மட்ட அந்த விற்பனையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க பேசுறாங்க. அப்போ வேர்ல்டு கப், ஏதோ ஒரு கிரிக்கெட் கப்பு நடக்குது, அதுக்கு பெப்சி ஸ்பான்சர். பெப்சிக்கு ஸ்பான்சர் கிடைச்சிருச்சுன்னு அந்த கேள்வியை அந்த கொக்கோ கோலாவினுடைய விற்பனை அதிகாரின்னு அவங்க கேட்குறாங்க. Do you think after the Pepsi's advertisement your market will fall? அப்படிங்கிறாரு. உடனே அந்த அம்மா பதில் சொல்லுது, Who says Pepsi is our competitor? அவங்க கேட்ட பதில், Who says Pepsi is our competitor? Our competitor is water. எவனுக்கெல்லாம் தண்ணி தெவிக்குதோ அப்பெல்லாம் அவன் கொக்கோ கோலாவை குடிக்கணும். அந்த ஒரு சொல் செவிட்டில் அடித்தது மாதிரி இருந்துச்சு எனக்கு. மனசில் அவ்வளவு ஒரு வேதனை. எவ்வளவு பெரிய திட்டத்தோடு இவர்கள் இந்த நாட்டுக்குள்ள வராங்க, எவ்வளவு பெரிய திட்டம். வேணா இன்றைக்கும் நான் உலக நாடுகளில் பல நாடுகளில் போறேன்,
பல நாடுகளில் ஒரு தண்ணி தவிக்கும் போதெல்லாம் ஒரு கொக்கோ கோலாவையோ பெப்சியவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பானமத்தையோ குடிக்கக்கூடிய பழக்கம் பல நாடுகளின் இளைஞர்களிடம் இருக்கிறது. நம்ம நாட்டில் இதுவரைக்கு அப்படியான சூழல் ஏற்படவில்லை நண்பர்களே. அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நாம் சற்று விழித்து கொண்டுதான் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதை குடிக்கக்கூடிய கூட்டம் இருக்கு, வேற எதுக்கோ சேர்ந்து குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தண்ணிக்கு பதிலாக மாற்றக்கூடிய ஒரு தீங்கான ஒரு நிலை இன்றைக்கு வரைக்கும் வரல. அந்த வகையில மனசுகள், ஏன்னா அப்ப இருந்து அந்த 30 வருஷமா பார்த்து கொண்டிருக்கிற போது எவ்வளவோ குப்பை உணவுகள் வந்து கொண்டே இருக்குது. இப்ப எனக்கெல்லாம் ஒரு விஷயம் பார்த்தா ரொம்ப கோபம் வரும். சமூக ஊடகங்கள்ல நிறைய ஒரு விளம்பரம் வருது, அதை ரொம்ப பெருமையா வேற சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு விளம்பரம், அடிக்கடி வரக்கூடிய விளம்பரங்கள்ல அடிக்கடி சமூக ஊடகங்கள்ல பகிரக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா, திங்கிறத பத்தி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை பிரபலமாயிட்டு இருக்கு. யாரை கேட்டாலும் நான் ஒரு ஃபுட்டி, இளைஞர்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை ஃபுடி அப்படின்னு சொல்லிட்டு. எங்க ஊர்ல திருநெல்வேலி பக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லுவோம், தின்னி பண்டாரம் அப்படிம்பாங்க. பொழுதன்னைக்கு தின்னுட்டு இருக்கவன வந்து தின்னி பண்டாரம் அப்படிம்பாங்க. அதை பெருமையா இவன் வந்து ஃபுடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குப்பை உணவுகளையும் திரும்பவும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கு. நான் ஒரு நாள் சென்னையில் ஏர்போர்ட்டில் ராத்திரி ஒரு நாள் விமானத்தில் வந்து இறங்கிட்டு என் கூட ஒரு நண்பர் வந்தார். அவரை கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே நான் காரில் திரும்பி கொள்கிறேன். அண்ணா நகரில் செகண்ட் அவென்யூவில், அண்ணா நகரினுடைய மைய 2வது செகண்ட் அவென்யூவில் ராத்திரி 1 மணிக்கு டிராஃபிக் ஜாமுங்க. ராத்திரி 1 மணிக்கு காரை எடுக்க முடியல. என்னன்னு பார்த்தா அந்த சாலையில் ஒரு பகுதியில் ஒரு குப்பை உணவுகளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் நடுத்தர வயதும் அவ்வளவு ஒரு கூட்டம். ஒரு சனிக்கிழமை இரவு எல்லாரும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. நான் என் டிரைவர்கிட்ட கேட்கிறேன், என்னடா இப்படி கூட்டம் நிற்கிது, என்ன பிரச்சனை? ராத்திரி 1:30 மணிக்கு அத்தனை பேரும் தட்டோட ஐஸ்கிரீமோட கப்போட என்னென்னமோ குப்பையை வைத்துக் கொண்டு நிற்கிறாங்க. அது நல்ல உணவா கூட இருக்கட்டும், ஆனால் இரவு 1:30 மணிக்கு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை யார் நமக்கு கொடுத்தாங்க? 2 வேளை உணவு போதும் நமக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாகி கொண்டிருக்கக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. உடல் எடை குறைக்கணுமா, சர்க்கரையை கொஞ்சம் கட்டுப்படுத்தணுமா, இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணுமா, இரத்த கொழுப்பு இல்லாம கொஞ்சம் குறைக்கணுமா, முதல்ல இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு வாங்க. நாம அப்படித்தான் இருந்தோம், நம்ம நெடுங்காலம் அப்படித்தான் நாம இருந்தோம். ஆனால் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நாம வந்து 3 வேளை உணவுக்குள்ள போயிட்டோம். இன்றைக்கு முதல் விஷயமாக நாம் திரும்ப வர வேண்டிய இடம் அந்த இடம். 2 வேளை உணவுக்குள்ள போலாம். காலை ஒரு 8:30 மணி 8 மணியோ 9 மணிக்கோ காலை உணவு, மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இரவு உணவை முடித்துக் கொள்வது. அலுவலில் இருக்கும் போது நமக்கு சாம்பார், ரசம், பூரி, வடை, பஜ்ஜின்னு தேவையில்லை. மத்தியான நேரத்தில், மதிய நேரத்தில் நம்மளுடைய உழைப்புக்கு ஏற்றாற் போல, நம்ம அறிவு உழைப்போ இல்லை உடல் உழைப்போ உழைப்புக்கு ஏற்றாற் போல கொஞ்சம் பழத்துண்டுகளோ இல்லை பழச்சாரோ இல்லை காய்கறிகள் சேர்ந்த சூப்போ மதிய வேளைக்கு போதும். காலை ஒரு உணவு, இரவு உணவு. எடையை குறைக்கணுங்கிறவங்க அந்த நேரத்தை மெதுவா அப்படி இருக்கணும். 8:30 மணி 6 மணின்னு ரெகுலரா எல்லாரும் எடுக்கலாம். எடை எனக்கு குறைக்க வேண்டும் நினைக்கிறவங்க இங்கிருந்து 6 மணியை சாயந்தரம் 5 மணிக்கு கொண்டு வாங்க. காலையில இருக்கு அங்க 9 மணியோ 10 மணி 11 மணின்னு இந்த பக்கம் தள்ளுங்க. சாயந்தரம் 5ல இருந்து மறுநாள் காலையில 11 மணி வரைக்கும் தண்ணீர் மட்டும்தான் அருந்தணும். வெறும் தண்ணீர் மட்டும் தான் அருந்தணும். அது எப்படி சார்? காலையில 7 மணிக்கு நான் கும்பகோணம் டிகிரி காப்பி குடிக்கலன்னா மண்டை வெடிச்சிருமே, எனக்கு தலைவலி வருமே. காலையில எப்படி சார் காப்பியை மறக்கிறது? மறந்துதான் ஆகணும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடிய அந்த 2 வேளை உணவு நமக்கான மிக மிக முக்கியமான முதல் நல்ல பழக்கம். அதுலேயும் எப்படி இருக்கணும்? காலை உணவு எப்படி இருக்கணும்? காலை உணவுனா நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன? முருகலை ஒரு தோசை, அதுக்கு கட்டி சட்னி, அப்புறம் வந்து ஒரு கார சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சாம்பார், கூட வந்து முடிஞ்சா ஒரு மசால் தோசை, இல்லை ஆனியன் போட்டு ஒரு ஊத்தப்பம். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்து உணவாக, ஒரு மன மகிழ்ச்சிக்காக வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு இப்படி சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி நாம இன்னைக்கு காலை உணவாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் புரதம். நண்பர்களே, புரத உணவு நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம ரொம்ப குறைவா எடுக்கிறோம். புரத உணவு குறைவா இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நோய் கூட்டங்களுக்கு அடிப்படை காரணம் என்று திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறாங்க.
எவ்வளவு எடுக்கணும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு கணக்கு தெரியணும். நம்ம இடம் 65 கிலோ 70 கிலோ இருக்கோம்னா 70 கிலோ எடுக்கிறோம்னா 70 கிராம் புரதம் வேணும். ஒரு கிலோவுக்கு 1 கிராம் புரதம் வேணும். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட எடை 60 கிலோ இருந்தால் இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரை எடுத்த உணவு 60 கிராம் புரதம் இருக்குமா? பெரும்பாலும் இருக்காது. பெரும்பாலும் இருக்காது. நான் வெஜிடேரியன் சொல்லுவாங்க, சார் நான் நான் வெஜிடேரியன் அதனால புரதம் இருக்கும். நான் வெஜிடேரியன் எப்போ? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 சிக்கன் பீஸ் சாப்பிட்றதுக்கு பேர் நான் வெஜிடேரியன் கிடையாது. நான் வெஜிடேரியன்னா தினம் நான்வெஜ் சாப்பிட்றவனா இருக்கணும். தினம் 2 மீனோ, வாரத்துக்கு ஒரு நாள் புலாலோ, வாரத்துக்கு ஒரு நாள் கோழிக்கறியோ ஏதாவது உணவு எடுத்துக்கொண்டே இருப்பவர்களே நான்வெஜ் சொல்லலாம். சரி, அவர்களுக்காவது சரி கொஞ்சம் புரதம் கூடுதல் கிடைக்குது. சில பேர் வெஜிடேரியன், சார் நான் வெஜிடேரியன். சரி, எவ்வளவு வெஜிடபிள் சாப்பிட்ற? அவர்களை வெஜிடேரியன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தட்டில் பார்த்தா வெஜிடபிள் இப்படி இருக்கும். 2 ஸ்பூன்ல கீரை, ஒரே ஒரு சின்ன கரண்டியில் ஒரு காய் வச்சுட்டு நான் வெஜிடேரியன் பாங்க. உண்மையிலேயே அவர்கள் சோற்றேரியன். சோறை நல்லா குவிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா காயும் கீரையும் வைத்து சாப்பிடுறது. உண்மையிலே வெஜிடேரியனா இருந்தா ஒரு தட்டில் 80% காய்கறி தான் இருக்கணும், 80% கீரை காய் தான் இருக்கணும். கீரையெல்லாம் நல்ல ஒரு பெரிய கப்பில் சாப்பிட்டா அந்த கீரை சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஒரு கீரை நல்ல புரதச்சத்து உள்ள நல்ல லெக்யூம்ஸ்னு சொல்லக்கூடிய பீன்ஸோ அவரைக்காயோ அது மாதிரி விதையுள்ள காய்கறிகள், அப்புறம் நல்ல கொண்டக்கடலை சோயா அது மாதிரி சுண்டல், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு, இதற்கு கொஞ்சம் நேரம் செலவழிச்சு இப்படி காய்கறிகள் வச்சுட்டு கொஞ்சமா சோறு வைத்துக் கொள்ளணும். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் என்கிற சிந்தனை, புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் என்கிற மருத்துவ சிந்தனை, ஆமா கண்டிப்பா புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும்னு நிரூபிக்கிறதுக்கு 45 வருஷம் ஆச்சு. அந்த ஐயம் தெரிந்து அதை பற்றி அறிவியலாளர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சு முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் பிஜி ஸ்டூடெண்ட், ஒரு பிரெஞ்சு ஸ்டூடெண்ட், ஜெர்மனிய ஸ்டூடெண்ட் பிரான்ஸ்ல அவன் முதல்ல ஒரு கட்டுரை எழுதுறான். புகையிலை தயாரித்து கொண்டிருக்கிற நிறுவனங்கள்ல நுரையீரல் புற்றுநோய் வருது அப்படின்னு முதல்ல எழுதுறான். அவன் டைரக்டா ஸ்மோக் பண்ணா வரும்னு எழுதல, புகையிலை நிறுவனங்கள்ல நுரையீரல் புற்றுநோய்னு. அவன் அத்தனை பேரும் கரிச்சு கொட்டினாங்க. இதெல்லாம் ஒரு பேப்பரு, இதெல்லாம் ஒரு ரிசர்ச் போடான்னாங்க. இங்கிலாந்து மகாராணி ஒரு 1930களில் ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. இங்கிலாந்துல நிறைய நுரையீரல் புற்றுநோய் வருது, எதனாலன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ராயல் காலேஜ்னு சொல்லுவாங்க. இங்க உள்ள டாக்டர்லாம் நீங்க சில பேர் பார்த்துருப்பீங்க, FRCS MRCP FRCPன்னு போடுவாங்க. அந்த ஃபாரின் ராயல் காலேஜ், அந்த ராயல் காலேஜ் நேரடியாக மகாராணியால் நடத்தப்படுறது. அந்த காலேஜில் உள்ள அவ்வளவு ப்ரொஃபசர்ஸ், உலகத்தில் பல்வேறு அறிஞர்கள் எல்லாத்தையும் கொண்டு அந்த அம்மா ஒரு ஆய்வு நடத்துறாங்க. எனக்கு என்ன செய்வீங்கன்னு தெரியாது, நுரையீரல் புற்றுநோய் கூடுது, என்ன காரணம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ட்டு. இவங்க 3 நாள் நல்ல கான்ஃபரன்ஸ் எல்லாம் முடிச்சு பட்டியலிடுறாங்க. முதல் காரணம் நிமோனியா. நிமோனியாவை சரியா ட்ரீட் பண்ணாதனால, வேற வகை வைரல் நிமோனியா, டிபியை சரியா ட்ரீட் பண்ணாதனால, வேற வகை அலர்ஜினால, இங்க தொழிற்சாலை புகைகள்னால, இப்படி பல காரணங்களை பட்டியலிடுகிறார்கள். அதில் ஒரு காரணம் கூட சிகரெட் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுப்பாங்க இல்லையா, நம்மெல்லாம் ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தா சேர்மனோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம் இல்லையா, அது மாதிரி மகாராணி உட்கார எல்லா டாக்டரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்தா பல டாக்டர்கள் சிகரெட்டோட அப்படி நிற்கிறாங்க. அந்த குரூப் போட்டோல பைப் வச்சுட்டு மகாராணியோட நிற்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுக்கு அறியல, ஏன்னா அவங்களோடு புழங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். சிகரெட்டுங்கிறது சாதாரணமா ஒரு புழங்குற விஷயம், பணக்காரர்களுடைய விஷயம், பணக்காரர்கள்லாம் குடிக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சு அவன் அதுல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அதை காரணமாகவே கொடுக்கல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு அறிஞர் எழுதுறாரு ஆய்வு செய்து, இல்ல ஸ்மோக் பண்ணாதான் அந்த சிகரெட்டினுடைய இருக்கக்கூடிய நிக்கோட்டினாலதான் புற்றுநோய் வருதுன்னு முதல்ல ஒரு பெரிய ஆய்வறிக்கை வெளியே வருது. உடனே அப்பவும் விடல. இப்ப நம்ம இன்னைக்கு ஐடிசின்னு சொல்றோமே, அந்த ஐடிசியினுடைய மூலகர்த்தா பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனி. பிரிட்டிஷ் டொபாக்கோ கம்பெனியும் அமெரிக்காவில் உள்ள சிகரெட் கம்பெனிகள் எல்லாம் சேர்ந்து விளம்பரம் போடுறான்.
டேங்க நிறைய முட்டா பயல்கள்லாம் சிகரெட் குடிச்சா புற்றுநோய் வரும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க, அதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க. உண்மையிலேயே சிகரெட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி விளம்பரம் போடுறான். ஏன்னா அவன் வியாபாரம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தொலைக்காட்சியில் விளம்பரம் போடுறான். ஆனால் அதற்கடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவர்கள் கண்டறிந்து சொன்னாங்க, இல்லை இல்லை, சிகரெட்டினால் நுரையீரல் புற்றுநோய் வரும். இது ஏன் இங்க சொல்றேன்னா, இன்றைக்கு நம்மோடு புழங்கி கொண்டிருக்கிற நாம் சாதாரணம், இது ஒன்றும் செய்யாது, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆய்வுகள் எதுவும் இதை குறை சொல்லல அப்படின்னு நம்மோடு இருக்கக்கூடிய புழங்கி கொண்டிருக்கிற பொருட்கள் வருங்காலத்தில் இதுதான் இந்த புற்று கூடியதற்கு காரணம் என்று சொல்லக்கூடிய காலம் வரும். நண்பர்களே, நம்முடைய உணவை மிக 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 திருப்பி சீராக கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சர்க்கரை வியாதி தலைவரிச்சு ஆடிட்டு இருக்கு. அதுக்கு சொல்லி சொல்லி எல்லாருக்குமே தெரியும், சர்க்கரை வியாதி இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் டயபெட்டிக் இந்தியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, புற்றுநோய்க்கும் இந்தியா தான் கேபிட்டல் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, திரும்ப திரும்ப எழுதி கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவில் எல்லா வயதிலும், அதாவது முதியவர்களில் 85 வயதுக்கு மேலே போகும்போது புற்றுநோய் வருவதற்கான சாத்தியம் மிக அதிகம் ஏஜிங்ல. அதனால தான் ஏஜிங் 80 வயதுக்கு மேலே இருக்கும்போது ஒவ்வொரு சமயமும் புற்றுநோய் ஆராய்ச்சி அவருக்கு இருக்கான்னு ரத்த சோதனை பண்ணிக்கணும். ஆனால் என்ன சிக்கல்னா, இள வயதில் புற்றுநோய் அதிகம் வருது. அடல்ட்ஸ் அண்ட் யங் இண்டியன்ஸ்ல AYI அடல்ட்ஸ் அண்ட் யங் இண்டியன்ஸ்ல புற்றுநோய்கள் கூடிட்டு இள வயதில் 25 வயது 30 வயதில் கூடுது. குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில முதல் இடத்தில் இருந்தது என்ன அப்படின்னா சர்விக்கல் கேன்சர், கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வர்றது. அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா மிக அதிக அளவில் பிரசவம், மிக அதிக அளவில் பிரசவ காலத்தில் நடந்த இடர்கள், நிறைய இரத்தப்போக்கு, அப்புறம் அதில் சில வைரஸ்களால் ஏற்பட்ட காரணம், இப்படி பல காரணத்தில் அந்த கருப்பை கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு முதலிடத்தில் இருப்பது, பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் முதலிடத்தில் இருக்கிறது மார்பக புற்றுநோய். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில், சித்த மருத்துவம் படிக்கிற காலத்தில், யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு கேட்டால் 2 பதில் தான், நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். 2 பதில். திருமணம் செய்யாமல் போனவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால் பாலூட்ட வாய்ப்பில்லாமல் போனவர்கள், அவர்களுடைய முதுமையில மார்பக புற்றுநோய் வரும்னு படித்தோம். ஆனால் இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்றது என்னன்னா, 30 to 35 வயதுல பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்கள்ல புற்றுநோய் நிறைய இருக்கு, மார்பக புற்றுநோய். பல நேரத்தில் எங்களால் பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் சார்? இந்த கேள்வியை தினம் தினம் ஒருத்தர் அல்லது 2 பேர்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். சார் நீங்களும் பல காரணம் சொல்றீங்க, எனக்கு ஏன் சார்? நான் புகைப்பிடிக்கல, நான் மது அருந்தல, எங்க குடும்பத்தில் எங்க பாட்டியிலேருந்து எனக்கு தெரியும், இந்த பக்கம் எங்களுடைய பாட்டியிலேருந்து எல்லாம் தெரியும், யார்கிட்டையும் இந்த நோய் இல்லை, பின்ன எனக்கு ஏன் சார்? இந்த கேள்வி என் பிள்ளைக்கு ஏன் சார்? அது இன்னும் வலியான கேள்வி. என் பிள்ளைக்கு ஏன் வந்துச்சு? இந்த கேள்வி 2க்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம். நண்பர்களே, கொஞ்சம் எச்சரிக்கையா, பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி குடிக்க வேண்டாம், நீங்க தேய்க்கிறதுக்கு வெளியே போடுற பூச்சிகள் எல்லாம் தாலேட் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கு, அதை தினம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது, முகத்தில் போடுறதுன்னு வேண்டாம், சோடியம் ஈத்தைல் லாரல் சல்ஃபேட் நிறைய உள்ள ஷாம்புகளை வாங்கி தினம் ஷாம்புகளை போடுறது வேண்டாம், பிளாஸ்டிக்குகளை பயன்படுத்த வேண்டாம், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ரத்தத்தில் உடல்ல எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கிறது, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இந்த டயாக்சின், இந்த சோடியம் லாரல் சல்ஃபேட், தாலேட், அப்புறம் பிரிசர்வேட்டிவா நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய சோடியம் நைட்ரேட், சோடியம் பென்சோவேட், பொட்டாசியம் நைட்ரேட், இப்படி பல கெமிக்கல்கள் இன்றளவில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் எதுவும் செய்யாது, அதுல எல்லாம் நிறைய ஆராய்ச்சின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் பிரச்சனை வரலாம் நண்பர்களே. இவற்றையெல்லாம் நம்ம இந்த குப்பை உணவுகளை சாப்பிடக்கூடிய காலத்தில் இவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து யாருக்கு அது பிரச்சனையை கொடுக்கும்னு தெரியாது. யாரோ இங்க இருக்கக்கூடிய 300-400 பேர்ல ஒருத்தருக்கு பிரச்சனை வரும், ஆனா அவர் யார் என்று தெரியாதுங்கிற ஒரு சூழல்ல எல்லாருக்குமே அந்த அச்சம் இருக்குல்ல. அப்ப எல்லோருமே அந்த குப்பை உணவுகளின் பிடியில நம்ம போகக்கூடாது.
புற்றுநோய்கள் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். புற்றுநோய்கள் மெல்ல 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 சத்தம் இல்லாமல் கூடக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும். குடல்ல புற்றுநோயே வராது அப்படின்னு நாங்க படிச்சோம். இந்தியாவுக்கெல்லாம் குடல்ல புற்றுநோய் வராது, நல்ல மஞ்சள் எடுக்கிறோம், நல்ல நிறைய மசாலா சாப்பிட்றோம், அதனால வராது. நாங்க இப்ப படிக்கிறேன், இப்பொழுது இந்தியாவில் அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோயில, ஆண்களுக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோயில ரெண்டு விஷயம். ஒன்று குடல்ல வர்ற புற்றுநோய், இன்னொன்று ப்ராஸ்டேட் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதையில சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல புற்றுநோய் கூடுது ஆண்களுக்கு. பெண்களுக்கு எப்படி மார்பக புற்றுநோய் கூடுதோ ஆண்களுக்கு குடல் புற்றுநோய் கூடுது, இரைப்பை புற்றுநோய் கூடுது. எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர், மிக நெருங்கிய நண்பர், அவர் நல்ல உடல் நல்ல வலுவாக வைத்திருந்தவர், எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தார். திடீர்னு சார் தண்ணி குடிச்சா போயிடுது, ஆனால் சாதம்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் ஏதோ தண்ணி குடிச்சாதான் கீழே இறங்குற மாதிரி தெரியுதுன்னாரு. வேற எந்த பிரச்சனையும் சொல்லலை, ஒரே ஒரு உணவை விழுங்கும் போது அது உடனடியாக போகாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. நீங்க உடனடியாக ஒரு கேஸ்ட்ரோஎன்டராலஜி போய் ஒரு எண்டோஸ்கோப் போட்டுருங்க, உடனே நீங்க சொல்லிடுவீங்களே தேவையே இல்லை, இதெல்லாம் எதுக்கு நான் ஏதாவது சாப்பிட்றேன். இல்லை சார், விழுங்கிறது போலேன்னா அடைக்குதுன்னு தானே சார் அர்த்தம். எதற்கும் நீங்க பார்த்துருங்க, ஏதாவது ஒன்றும் இருக்காது அப்படின்னு. அவர் நல்ல உடல் வலுவானவர் தான். 6.5 சென்டிமீட்டர்ல ஒரு கட்டி இருக்கு வயிற்றில். கரெக்டா உணவு குழல் முடிகிறதும் இரைப்பை துவங்குற இடத்துல 6.5 சென்டிமீட்டர்ல ஒரு டென்னிஸ் பால் அளவுக்கு இருக்கு. ஒரு சிம்டம் கொடுக்கல, மொத்த குடும்பமும் உடைந்து போயிடுச்சு, நொறுங்கி போயிடுச்சு. நல்ல வேளையாக ஆரம்பத்திலேயே பார்த்ததுனால மளமளவன சிகிச்சை, அறுவை சிகிச்சை, கீமோ சிகிச்சை போய் இன்னைக்கு நல்லா வந்துட்டு இருக்கார். சமணர்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. பல்வேறு இன்றைக்கு நாம் இங்கே சமணர்கள் இருக்கலாம், சமணர் இல்லாத பல்வேறு மதத்தவர்கள் இருக்கலாம், ஆனா சமணத்தினுடைய பல நல்ல கூறுகள் தமிழ் நெஞ்சங்கள் மனசுக்குள்ள ஆழ உள்ள போயிருக்கு. ரொம்ப சிம்பிள். தரையில உட்கார்ந்து சாப்பிட்றது என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சம்மணம் கூட்டி உட்கார்ந்து இருக்கோம். அது சம்மணம் கூட்டி இல்ல, சமணன் போல் உட்கார்ந்து சாப்பிடுறது தான் அது சம்மணம் கூட்டின்னு பின்னாடி மருவிருச்சு. கீழே தரையில காலை மடிச்சு, ஒரு காலம் இந்த ஆசனத்தில் சொல்லக்கூடிய பத்மாசனம் மாதிரி காலை ஒரு காலை மடித்து உட்காரக்கூடிய பழக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்களே சமணர்கள் தான். அவர்கள் சொல்லி அந்த சமணர்களுடைய வழியில என்னன்னா 2 வேளை தான் உணவு. காலை ஒரு உணவு, மாலை ஒரு உணவு, அந்தி சந்தியில மட்டும்தான் சாப்பிடணுங்கிற அந்த பழக்கத்தை சொன்னதும் சமணர்கள் கற்றுக் கொடுத்த உணவு தான். புலால் உண்ணாமை, கல்லுண்ணாமை கற்றுக் கொடுத்தது சமணர்கள் தான். சோ எத்தனை அவர் ஐயா ரொம்ப அழகா பேச்சோட நடுவில் சொல்லிட்டு போனாங்க. ஒரு மனிதனை மனிதனாக வைத்துக் கொள்வதற்காக முயன்றவர்கள் பௌத்தமும் சமணமும் என்று மிக அழகாக சொன்னார்கள். அந்த பௌத்தத்தையும் சமணத்தையும் முழுமையாக சுவீகரித்தவர் வள்ளுவாசான். அதனால்தான் திருவள்ளுவர் புலால் உண்ணாமை கல்லுண்ணாமை பற்றி எழுதினார். வள்ளுவனே சமணரா என்ற கேள்வியெல்லாம் நிறைய அந்த ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் இருக்கும். பல தமிழ் நூல்கள், அன்றைக்கு இருந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல, ஆசார கோவையில் இருந்து பல நூல்கள்ல சமணர்களுடைய நல்ல கருத்துக்கள் நிறைய வந்துச்சு. புத்தக கண்காட்சியில் எங்களை போன்றவர்களை பேச சொல்றதுக்கான அடிப்படை காரணமே இந்த நூல், இங்க இருக்கக்கூடிய நூல்களில் உள்ள கருத்துக்கள் தான் நாங்கள் பேசுறோம். இவர்கள் தான் எங்களுடைய ஆசிரியர்கள். நம்ம இங்கிருந்து போகும்போது குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு புத்தகம், ஒரு புத்தக கண்காட்சியில ஒரு புத்தகம் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டா கூட நாம் அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அறிவால நம் மனம் சற்று விசாலப்படும். நம் மனம் விசாலமாகும் போது அந்த வெற்றி தோல்வி எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வரும். நண்பர்களே, இப்படி நோய் கூட்டம் நெருங்கி வர வர நம் அக்கறைகள் கூடிக்கொண்டே இருக்கும். நம் உணவின் மீதான அக்கறை வேணும். இது எனக்கு வேணும், இது எனக்கு நல்லது, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இக்னரண்டா இருக்கிறேன் அப்படின்னா அது முட்டாள்தனத்தினுடைய பெரு விஷயம். எல்லா உணவை பற்றிய அறிவு நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். தெரியலைன்னா தேடி தெரிந்து கொள்ளணும், அதுக்கான பீப்புள்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளணும். அந்த காலத்தில் இதையெல்லாம் பேசுவதற்கு நமக்கு பெரியவங்க இருந்தாங்க. எல்லாம் வாழைப்பழம் வாழைக்காய் சாப்பிடாத வாய்வு, வெள்ளைப்பூசணி சாப்பிடாத சளி பிடிச்சிக்கும். நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க MBBS படிக்கல, ஆனால் அந்த பாட்டி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாட்டியை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்தாச்சு. நமக்கு அந்த அறிவை கடத்துவதற்கான திண்ணைகள் காலியாகி இருக்கிறது. அந்த திண்ணை அறிவும், அந்த திண்ணையிலிருந்து வந்த அறிவுகள் இன்னைக்கு இல்லை. அப்போ அதை தேடி தேடி பயில வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, நாம் ஆரோக்கியமான சமுதாயத்தை படைக்கணும்னா அடுப்பங்கரையில் ஒரு 20 நிமிடங்கள் கூடுதலாக நேரம் செலவழிக்க வேண்டும். அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடம் செலவழித்தால் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்கள் கிடைக்கும். நண்பர்களே,
அது சின்ன ஒரு கரிசனமும் சின்ன அக்கறையும் நமக்கு என்றைக்கும் இருக்கட்டும். நல்ல நல்ல நூல்களை வாசிப்போம். உடல் நலத்துக்கு எவ்வளவு பேசியாச்சு, உடம்பு இவ்வளவுலாம் இருக்கணும். ஆனால் அந்த உடல் நலமாக இருக்க வேண்டும் என்றால் மனம் நலமாக இருக்கணும். அந்த மனம் நலமாக இருக்கிறதுக்கு நல்ல நல்ல புத்தகங்களை வாசியுங்க, நல்ல கவிதை புத்தகங்கள் வாசிங்க. காரில் வரும்போது அப்படியே படிச்சு கொண்டே வரேன். சின்ன முதல் சின்ன வரை வண்ணதாசனுடைய பூல் என்னுடைய பட்டியலே அந்த படம் கிடக்கு. எதுக்கு படிக்கணும்? சிறுகதைகள் எதற்கு படிக்கணும்? அந்த கதைகள் மனசுக்குள்ள விரிகிற விஷயம் எத்தனை விஷயத்தை நமக்குள்ள கொடுக்கும். தேவதேவனுடைய கவிதை புத்தகம் என் தலைவாணிக்கு பக்கத்திலே இருக்கு. துவங்கி எழுந்திச்சவனே ஒரு 2 கவிதையை படித்தா அதில் ஒரு சின்ன சந்தோஷம். அவர் பட்டாம்பூச்சியை பற்றி எழுதுகிற கவிதையாக இருக்கட்டும், இல்லை தூவியை பற்றி எழுதுகிற கவிதையாக இருக்கட்டும், அதை படிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு சிறு ஆனந்தம் காலையில் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. கையில் தேவதேவன் இருக்கட்டும், ஜெயமோகனுடைய கட்டுரைகளை படிப்போம், அருணனுடைய தமிழர் தத்துவங்களை படிப்போம். எத்தனை விஷயங்கள், 7 தலைமுறைகள், அலெக்ஸ் எலியோடைய புத்தகம், அது மாதிரி நூல்கள் படிக்கக்கூடிய பழக்கத்தை குழந்தைகளுக்கு உருவாக்கு. நோய் வருது, நோயை எதிர்க்கணும்னா மருந்துகள் உணவுகளை தாண்டி மன வலிமை வேணும். அந்த மன வலிமையை புத்தகங்கள் மட்டும் தான் கொடுக்கும் நண்பர்களே. எவ்வளவு கடின சூழலையும் ஒரு புத்தக வாசிப்பு இருந்துக்கிற பழக்கம் இருந்ததுன்னா அதை கடந்து செல்லக்கூடிய தன்மை இருக்கும். நண்பர்களே, நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு நல்ல புத்தகங்களை படித்துக்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாளை முதல் நான் எடுப்பேன் என்று அதற்கான சிறு சிறு அக்கறைகளை இன்று முதல் நான் உணவில் எடுப்பேன் என்கிற ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு நாம் எல்லாம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.